இலங்கையின் மாகாண மாவட்ட அமைப்புகள் தேர்தல் முறைகள் பற்றி நமது செய்தியாளர் மணிகண்டன் கொடுக்கும் தகவல்களை நாம் பார்க்கலாம். அரசியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இலங்கையில் அதிபர் தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலை பற்றி விரிவான தகவல்களை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரை மிக முக்கியமான புவியியல் அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாடானது இந்திய துணைக்கண்டத்தில் அமைந்திருக்கிறது. இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு தீவு நாடுதான் இந்த இலங்கை. இலங்கையை பொறுத்தவரை பல்வேறு மிக முக்கியமான தொழில்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன. மிக முக்கியமாக குறிப்பிடக்கூடிய ஒரு தொழில் விவசாயம். அது மட்டுமல்லாமல் இங்கு மீன்பிடி தொழில் மிக முக்கியமான மற்றொரு தொழிலாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்றுமதி மூலமாகவும் இந்த நாட்டினுடைய வருவாய் மிக அதிக அளவில் ஈட்டப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு மிக முக்கியமான தொழில் தேயிலை உற்பத்தி. நாட்டினுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் தேயிலை அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு அதன் மூலமாகவும் இந்த நாட்டினுடைய வருமானம் மிக அதிக அளவில் ஈட்டப்படுகிறது. இந்த நாட்டை பொறுத்தவரை நிர்வாக அடிப்படையில் இந்த நாடானது 9 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக வடக்கு மாகாணம், வடமத்திய மாகாணம், கிழக்கு மாகாணம், மத்திய மாகாணம் உள்ளிட்ட 9 மாகாணங்களாக நிர்வாக அடிப்படையில் இந்த நாடானது பிரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை மிக அதிக அளவில் தமிழர்கள் வசிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள் மிக அதிக அளவில் வசிக்கிறார்கள். மத்திய மாகாணங்களை பொறுத்தவரை இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் மிக அதிக அளவில் வசிக்கிறார்கள். தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாகாணங்களில் சிங்களர்கள் அதிகமாக வசிக்கிறார்கள். இந்த 9 மாகாணங்களை பொறுத்தவரை நிர்வாக அடிப்படையில் மேலும் அதிகமாக 25 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மத்திய அரசு சார்பில் ஒரு பிரதிநிதி நியமிக்கப்பட்டு அதன் மூலமாக நிர்வாகம் நடத்தப்படுகிறது. ஆக 9 மாகாணங்கள் 25 மாவட்டங்கள் என இந்த நாட்டினுடைய நிர்வாகம் நடத்தப்படுகிறது. இந்த நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையை பொறுத்தவரை 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த நாட்டில் வசிக்கிறார்கள். இதில் குறிப்பான ஒரு விஷயம் என்னவென்றால் யுத்த காலத்திற்கு பிறகு சுமார் 14 லட்சம் அளவிற்கு மக்கள் தொகை குறைந்திருப்பதாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழர்கள் வசிக்கும் பகுதியில் மட்டும் சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை குறைந்திருப்பதாக கருதப்படுகிறது. இது மக்கள் தொகை பற்றிய மிக முக்கியமான குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் 4 மிக முக்கியமான மதங்கள் இந்த நாட்டில் இருக்கின்றன. இந்து மதம், இஸ்லாமிய மதம், பௌத்த மதம், கிறிஸ்தவ மதம் என 4 மதங்களுடைய கலவையாகவே இந்த நாடு கருதப்படுகிறது. குறிப்பாக வடக்கு பகுதியில் இந்து மதம் மிக அதிகமாக இருக்கிறது. கிழக்கு பகுதியில் இஸ்லாமிய மதமும், தெற்கு பகுதிகளில் மிக அதிகமாக பௌத்த மதம் இருக்கிறது. கிறிஸ்தவ மதமும் பரவலாக இந்த நாட்டில் பின்பற்றக்கூடியது. ஆக 4 மதங்களுடைய கலவையாகவே இந்த நாடு இருக்கிறது. இந்த நாட்டினுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரை தற்போது நடக்கூடிய இந்த அதிபர் தேர்தலில் கிட்டத்தட்ட 1,55,00,000 பேர் வாக்களிக்க இருக்கிறார்கள். ஆக இது ஒரு மிகப்பெரிய தேர்தலாகவே கருதப்படுகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை மொத்தம் 19 பேர் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். அதிபர் தேர்தலில் மொத்த வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை 19. இந்த நாட்டை பொறுத்தவரை 2 மிக முக்கியமான தேர்தல்கள் நடக்கின்றன. தற்போது நடக்கக்கூடியது அதிபர் தேர்தல் மட்டுமே. இருந்த போதிலும் கூட நாடாளுமன்றத்திற்கும் தேர்தல் நடக்கும். இந்த நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை மொத்தம் எம்பிக்களுடைய எண்ணிக்கை 225. இந்த 225 பேரில் 196 பேர் நேரடியாக பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 29 பேர் விருப்ப வாக்கெடுப்பு முறையில் தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஆக இந்த 225 பேரை கொண்ட நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் பின்னர் நடக்கும். இதற்கு அடுத்தபடியாக இந்த 19 பேரில் தேர்வு செய்யப்படக்கூடிய இந்த அதிபரானவர் 6 ஆண்டு காலம் பதவியில் இருக்கக்கூடியவர். மிக முக்கியமாக இந்த நாட்டில் அதிகபட்சமாகவே 6 ஆண்டுகள் ஒரு அதிபருடைய பதவிக்காலம் அமைந்திருக்கிறது. தற்போது நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் 19 பேர் போட்டியில் இருந்தாலும் கூட 2 பேர் மிக முக்கியமாக பிரதான வேட்பாளராக கருதப்படுகிறார்கள். குறிப்பாக தற்போது அதிபராக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ மிக முக்கியமான ஒரு அதிபர் வேட்பாளர். இவர் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய வெற்றிலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். மற்றொருவர் மைத்ரிபால சிறிசேனா, இவரும் மிக முக்கியமான ஒரு அதிபர் வேட்பாளர். இவர் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அன்னப்பறவை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்த தேர்தலை பொறுத்தவரை வாக்கெடுப்பு முடிந்த சில மணி நேரங்களில் இருந்து நமக்கு முடிவுகள் தெரிய வரும்.